வீட்டின் வெளிப்புற சுவர்களை அலங்கரிக்க விலையுயர்ந்த கிளாடிங் பொருட்களுக்கு ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவிடுவதற்கு பதிலாக சில புத்திசாலிகள் ஒரு சுவாரஸ்யமான தீர்வை கண்டுபிடித்தனர். அவர்கள் உள்ளமைக்கப்பட்ட இன்சுலேஷன் கொண்ட மலிவான பேனல்களை உருவாக்கினர். முக்கியமாக, இந்த பேனல்கள் விலையுயர்ந்த கட்டுமான பொருட்களைப் போல தோற்றமளிக்கும். மேலும், அவற்றை சுவரில் பொருத்துவது மிகவும் எளிது. வெறும் அரை மணி நேரத்திலேயே வீட்டின் சுவர்களை இப்படியாக புதியதும் அழகானதுமாக மாற்றிவிட்டார்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இந்த எளிய முறையால் குறைந்த தண்ணீரில் செடிகளை வளர்க்கலாம். பாலைவனப் பகுதிகளில் அதிக வெப்பம் காரணமாக தண்ணீர் விரைவாக ஆறிவிடும். அதனால் செடிகளுக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் சவுதி அரேபியாவில் ஒரு புத்திசாலியான முறையை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். பிளம் மரங்களை நடும்போது அதன் ஒரு வேர் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாட்டிலுக்குள் வைக்கப்படுகிறது. இதனால் மற்ற வேர் மண்ணிலிருந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஒரு வேர் பாட்டிலிருந்து தண்ணீரை தொடர்ந்து பெறுகிறது. இந்த முறையால் மிகவும் குறைந்த தண்ணீரில் கூட செடி நல்ல வளர்ச்சி அடைந்து விரைவில் பழங்கள் கிடைக்கத் தொடங்குகின்றன. பழமையான கடல் பயணிகள் கடும் புயலின் போது ஒலிவ் எண்ணெய் நிரப்பிய பேரல்களை கடலில் ஊற்றியதற்கு காரணம் இதுதான். எண்ணெய் நீரில் பரவும்போது அது மேற்பரப்பில் ஒரு மிக மெல்லிய படலத்தை உருவாக்குகிறது. இந்த படலம் காற்று நீரை பிடித்து அலைகளை அதிகப்படுத்துவதை தடுக்கிறது. காற்று நீரை பிடிக்க முடியாததால் அலைகள் உயர்ந்து சிதறுவதும் குறைகிறது. இதனால் கப்பலை மோதி சேதப்படுத்தும் பெரிய கடுமையான அலைகள் உருவாகாமல் கடல் சற்று சமநிலையாக மாறுகிறது. அந்த சிறிய மாற்றமே கப்பல் கவிழாமல் பாதுகாப்பாக இருக்க உதவியது. இது இந்தியாவின் பாரம்பரிய ரதச்சக்கரம் தயாரிக்கும் முறை. தொழிலாளர்கள் இரும்பு வளையத்தை சிவந்து வரும் வரை சூடாக்கி அதை மரச்சக்கரத்தின் மீது பொருத்துகிறார்கள். இந்த வளையம் சற்று சிறியதாகவே தயாரிக்கப்படுகிறது. சூடாக்கும் போது அது விரிவடைந்து எளிதாக பொருத்த முடிகிறது. சரியாக பொருத்திய பிறகு அதன் மீது தண்ணீர் ஊற்றி குளிர்விக்கிறார்கள். இதனால் அது சுருங்கி மரத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும். இறுதியாக ரப்பர் துண்டுகளை அடித்து பொருத்தி சக்கரத்தை முழுமைப்படுத்துகிறார்கள். இதுதான் சீனாவின் விவசாயம் நம்மை விட முன்னிலையில் உள்ளது என்று மக்கள் கூறுவதற்கான காரணம். பல இடங்களில் இன்னும் மரங்களை நட்டு பின்னர் அதை வெட்டி மரப்பொருட்களாக உருவாக்குகிறார்கள். ஆனால் சீனாவில் ஆரம்பத்திலேயே மரங்கள் நேரடியாக மரப்பொருட்களின் வடிவில் வளருமாறு உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்கான சிறந்த உதாரணம் ரோஸ்வுட் மரத்தில் இருந்து உருவாக்கப்படும் ஒரு நாற்காலி. இது மரத்தை வெட்டி செதுக்கி செய்யப்பட்ட பொருள் அல்ல, மாறாக ஆரம்பத்திலிருந்தே வடிவமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு உயிருள்ள மரம்தான். இத்தகைய ஒரு நாற்காலியை உருவாக்குவதற்கு சுமார் 15 ஆண்டுகள் வரை ஆகும். மேலும் இது 600 கிலோகிராம் வரை எடையை தாங்கும் திறன் கொண்டது. ஒவ்வொரு நாற்காலியும் தனித்துவமானது. இது சாதாரண ஒரு மரப்பொருள் அல்ல, உண்மையான கலைப்பணியாகும். இந்த முறையில் நாற்காலிகள் மட்டுமல்லாமல் மேசைகள் மற்றும் தரையில் வேரோடு இணைந்த ஓய்வு குடில்களையும் உருவாக்குகின்றனர். இத்தகைய தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு படியாக மட்டுமல்ல, இயற்கையை மதிக்கும் மனப்பான்மையையும் பயன்பாடு மற்றும் அழகியலை ஒன்றாக இணைக்கும் முயற்சியையும் காட்டுகின்றன. இப்படி இருக்கும் மரப்பொருட்களை நீங்கள் வாங்க விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள். இது மரக்கிளைகளை நேராக வளரச் செய்யும் ஒரு கருவி. ஒரு மரக்கிளை வளைந்து வளரத் தொடங்கினால் இந்த கருவி அந்த கிளையை மெதுவாக நேராக்கி சரியான நிலைப்பாட்டில் பிடித்து வைத்திருக்கும். அது சரியான வடிவத்தில் வளர்வதற்கு இது உதவுகிறது. இந்த முறையால் தோட்டம் ஒழுங்காகவும் அழகாகவும் இருக்கும். மேலும் மரம் ஆரோக்கியமாகவும் சரியான வடிவத்திலும் வளர உதவுகிறது.